கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் அனைவரோடு கூட இருப்பதாக. நாம் தொடர்ந்து வேதாகம மாந்தர்கள் என்ற தலைப்பின் கீழாக வேதத்தில் அநேக தேவ மனுஷர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலேயும் அநேக தேவ மனுஷர்களை தியானித்தோம். புதிய ஏற்பாட்டிலும் அநேக தேவ மனுஷர்களை நாம் தியானித்தோம். அந்த வரிசையில் இந்த நாளிலே நாம் முதல் மனிதனாகிய ஆதாமை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். தேவன் மனுஷனை உண்டாக்கினார். அந்த மனுஷனுக்கு ஆதாம் என்று பெயரிடப்படுகிறது என்று நம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்திலே நாம் ஆதாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் இந்த உலகத்தை உண்டாக்குகிறார், பூமியை உண்டாக்குகிறார், மிருக ஜீவன்களை எல்லாம் உண்டாக்குகிறார். பறவைகள், சமுத்திரத்துக்கு கீழே இருக்கிற மிருகங்கள், மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் தேவன் சிருஷ்டித்த பின்பு 6வது நாளிலே தேவன் என்ன நினைக்கிறார் என்றால், தமது சாயலின்படியே நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று தேவன் சிந்தனை கொண்டு மனுஷனை உண்டாக்குகிறார். இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் என்றால் தேவ சாயலாக இருக்கிறான் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். சாயல் அப்படின்போது என்ன? இந்த முகமோ, கண், மூக்கு, வாய், இதை இந்த வசனம் குறிப்பிடவில்லை. தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆவி, தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஜீவன், தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஆத்மா, அதை தான் இந்த சாயல் என்று குறிப்பிடுகிறது. அந்த சாயலின்படியே தேவன் மனுஷனை உண்டாக்கினார். 2 அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். தேவன் மனுஷனை எப்படி உருவாக்குறாரு? மண்ணிலிருந்து உருவாக்குகிறார். மண்ணிலிருந்து அவர் ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்கு தம்முடைய சாயலை கொடுத்து, இப்போ என்னவா, அவருடைய நாசியிலே அவர் ஊதுகிறார். அப்போது மனுஷன் ஜீவனை பெறுகிறான், ஜீவ ஆத்மாவாக மாறுகிறார் என்று பார்க்கிறோம். அந்த மனுஷன் தான் யாருன்னா ஆதாம் என்று பார்க்கிறோம். ஆதாம் எந்த ஒரு மனுஷ சித்தத்தினாலே பிறக்காமல் தேவனால் உண்டாக்கப்பட்டவனாக இருக்கிறான். இந்த மனுஷன் தேவனுடைய பார்வையிலே விசேஷித்தவனாக இருக்கிறான். ஏனென்றால் அவர் முன்பே சொன்னது போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அவன் ஆளும்படிக்காக அவனுக்கு கீழே எல்லாவற்றையும் தேவன் கொடுக்கிறார். இப்போ 2 அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்து சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்போது மனுஷன் தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவனாக இருக்கிறான். மனுஷனிடத்திலே, ஆதாம் இடத்திலே தேவன் எல்லா மிருகங்களையும் கொண்டு வராரு. மிருக ஜீவனுக்கு, பறவைகளுக்கு, எல்லாவற்றுக்கும் அவன் என்ன பெயர் வைக்கிறானோ அது மிருக ஜீவனுக்கான பெயராக மாறிவிடுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பேற்பட்ட விசேஷத்தவனாக இருக்கிறான் இந்த ஆதாம். ஆனால் ஆதாம் எப்படி மாறுகிறான் என்றால் தேவனுக்கு
கீழ்ப்படியாதவனாக ஒரு கட்டத்திலே மாறிவிடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு கொடுத்த ஒரு கட்டளையை அவன் கீழ்ப்படியவில்லை. 2ஆம் அதிகாரம் 15-16 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். மனுஷனுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆதாமுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருக்கிறார். என்ன? இந்த ஏதேன் தோட்டத்தில் நீ எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தில் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் நீ புசிக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு துணையாகிய ஏவாளையும் தேவன் சிருஷ்டித்தார். அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவனுக்கு துணையாக தேவன் கொடுக்கிறார். 22 தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்து விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தான். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனின் உருவாக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக தேவன் ஏவாளை உண்டாக்குகிறார். இப்போ இந்த ஏவாள் என்ன? பிசாசினாலே வஞ்சிக்கப்படுகிறாள். அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை அவள் புசித்து அதை என்னவா ஆதாமுக்கும் கொடுத்து விடுகிறாள். ஆதாமும் அதை புசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரம் 6 அப்பொழுது ஸ்திரீயானால் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்திக்கு தெளிவுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆதாம் பாருங்க, அவனும் அதை புசித்து விடுகிறான். இப்பொழுது என்ன ஆகுதுன்னா, மனுஷன் பாவத்துக்கு கீழாக விழுந்து விடுகிறான். கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம் மனுஷனிடத்திலே வந்து விடுகிறது. அந்த பாவத்தின் காரணமாக மனுஷன் என்ன, ஒரு மரணத்தை அவன் சந்திக்கிறவனாக அவன் மாறிவிடுகிறான். இந்த பாவத்தின் நிமித்தமாக அவனுக்கு மரணம் வந்து விடுகிறது. அதாவது அந்த இடத்துல நம்ம 2ஆம் அதிகாரம் 17 வாசித்தோம், நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இந்த மரணம் என்பது அவனுடைய ஒரு மாம்ச மரணத்தை குறிக்காமல் அவனுடைய அந்த ஆத்மாவின் மரணத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் பாருங்க, ஆதாம் பல நாட்கள் வாழ்ந்தான்னு நமக்கு தெரியும். ஆனால் அவன் என்ன, தன்னுடைய ஆத்மாவில் அவன் இறந்து விடுகிறான். அந்த நாளிலே அவன் இறந்து விடுகிறான். ஏன்? தேவனுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாமல் அந்த விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே அவனுக்கு அந்த மரணம் தன்னுடைய ஆத்மாவிலே வந்து விடுகிறது. தன்னுடைய ஆத்மாவிலே வந்தனால என்னது, அவன் தேவனை விட்டு பிரிந்து செல்லுகிறான். 3ஆம் அதிகாரம் 24 அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும்படியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்போது தேவன் மனுஷன் தேவனிடத்திலிருந்து பிரிந்து செல்லுவரனாக மாறிவிடுகிறான். இந்த ஆதாமினுடைய அந்த கீழ்ப்படியாமையே நாளே. இந்த ஆதாமை குறித்து வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 4-5 ஆதாம் சேத்தை பெற்ற பின்பு 800 வருஷம் உயிரிழந்து குமாரையும் குமார்த்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோர்ந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். இப்போதான் அவனுக்கு மாம்சத்திலே மரணம் வருகிறது. ஆனால் அவன் அந்த கனியை புசித்த நாளிலே அவனுடைய ஆத்மாவிலே அவனுக்கு மரணம் வந்து விடுகிறது. அதனால் தேவன் அவனை ஏதேன் தேட்டத்திலிருந்து துரத்தி விடுகிறார். அந்த கனியை புசித்ததுனால என்னாவது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். தேவன் அவர்களுக்கு என்ன தோல் உடைகளை அவர் உடுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த ஆதாம் குறித்து இன்னும் அநேக காரியங்களை நம் வேதத்தில் வாசிக்கலாம். அந்த யோபனுடைய புஸ்தகத்தில் பாருங்கள், ஆதாமை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆதாம் முதல் மனுஷன் என்று அதை சொல்லுவதை விட அவனுடைய அந்த பாவம்தான்
அவனே ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு அடையாளப்படுத்துகிறதாக இருக்கிறது. யோபு 31:33 நான் ஆதாமைப் போல என் மீறல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ. எப்படி என்ன மாதிரி ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆதாமே எதற்கு ஒரு அடையாளமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது? நான் ஆதாமைப் போல என் மீறுதல்களை மூடி, செய்த பாவத்தை ஆதாம் மறைத்தான். அதை தான் இந்த இடத்துல யோபு சொல்கிறார். ஆதாமைப் போல நான் என்னுடைய மீறுதலை நான் மூடுவேனா? என்னோடய அக்கிரமத்தை என் மடியிலே நான் ஒளித்து வைப்பேனா அப்படின்னு யோபு கேட்குறார். இப்போது ஆதாம் ஒரு முதல் மனிதன் என்று அடையாளப்படுத்துவதை விட அவருடைய பாவமும் அல்லது அவருடைய மீறுதல் தான் மேலோங்கி காணப்படுகிறது. அப்போது தேவன் மனுஷனை சிருஷ்டித்த அந்த ஒரு விசேஷித்தவனாக அவனை சிருஷ்டித்தார். ஆனால் அவன் அந்த விசேஷத்தை காத்துக்கொள்ளாமல், அந்த ஒரு மேன்மையை காத்துக்கொள்ளாமல் அவன் தன்னுடைய பாவத்தினாலே விழுந்து விடுகிறான். ஆனால் தேவன் என்ன, இந்த மனுஷனை அப்படியே விட்டுவிடக்கூடாது, அவனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டும், அவனுக்கு மரணத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று தேவன் அப்பொழுதே விருப்பப்பட்டதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு? ஆதியாகமம் 3 நம்ம பார்க்குறோம். 15-16 பாருங்கள். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் அந்த பாவத்தின் நிமித்தமாக சாபத்தை கொடுக்கிறார். பிசாசுக்கும் ஒரு சாபம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இப்போ தேவன் இந்த மனுஷனை ரட்சிக்குவதற்காக ஒரு திட்டத்தை அப்பொழுதே இந்த இடத்துல சொல்லுகிறார். பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்ட மனுஷனை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தேவன் ஆதி காலத்திலே ஒரு திட்டம் பண்ணி இருக்கிறார். என்ன? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவர் மூலமாக அந்த மனிதர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். மரணத்திலிருந்து அவனுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாக தேவன் விருப்பமாக இருந்ததுனால தான் என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? பிசாசுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கும்போது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். இது என்ன அப்படின்றது நம்ம பிற்பாடு பார்ப்போம். இப்போ ஆதாமை குறித்து நம்ம பார்க்கும்போது அடுத்தது பாருங்க, ஓசியா 6:7 அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இடத்துல யாரை குறித்து பேசுகிறது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி, தேவன் ஆதாம் இடத்துல ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்ன? நீ அந்த கனியை புசிக்கக்கூடாது, நன்மை தீமை அறிவித்தக்க அந்த கனியை புசிக்கக்கூடாது, புசிச்சிங்கன்னா நீங்கள் சாவீர்கள் என்று ஒரு உடன்படிக்கையை தேவன் ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆதாம் அந்த உடன்படிக்கையை அவன் மீறி விடுகிறான். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன, தேவனிடத்தில் உடன்படிக்கையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த உடன்படிக்கையை மீறுகிறார்கள். தேவனுக்கு விரோதமாக விக்கிரகங்களை வழிபட்டு வருகிறார்கள். விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மரத்துக்கு கீழும் மலை உச்சியிலும் தேவனுக்கு விரோதமாக விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்ற அந்த உடன்படிக்கையை அவர்கள் மீறினார்கள். அது யாரை போலவா? ஆதாமை போல அவர்கள் மீறினார்கள் என்று அவர் ஓசியா தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். புதிய ஏற்பாட்டில் ஆதாமை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அந்த காரியங்களை மிகவும் விவரமாக அவர் சொல்கிறார். ஆதாமுக்குள்ளாக எல்லோரும் மரித்தோம் அப்படின்னு சொல்கிறார். ரோமர் 5:14 ரோமர் 5:14 அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை பவுல் சொல்கிறார் பாருங்க. மரணமானது
ஆதாமின் மீறுதல்களினாலே நம்மை ஆண்டு கொண்டது. ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது. ஆதாம் எப்படி மீறி, உடன்படிக்கையை மீறி, தேவனுடைய கட்டளையை மீறி அவன் பாவம் செய்தானோ, அந்த பாவத்தின் மூலமாக எப்படி மரணம் வந்ததோ, அதுதான் அந்த பாவத்தும் செய்கிற எல்லாரையும் அதை ஆண்டு கொள்ளுகிறதாக இருக்கிறது. அந்த ஆதாம் என்னவா, பின் வந்தவருக்கு முன்னடையாளமானவனாக இருக்கிறான். பின்பு வந்தவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பின்பு வந்தவர். அந்த பின்பு வந்தவருக்கு எப்படி ஆதாம் முன்னடையாளமாக இருக்கிறான் என்று பார்க்கும்போது, ஆதாம் ஜீவ ஆத்மாவை தேவனிடத்திலிருந்து பெறுகிறான். அவன் மனுஷ சத்தத்தின்படி அவன் பிறக்கலை, தேவனால் உண்டாக்கப்பட்டவனாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அதே போல மனுஷ சத்தத்தின்படி உண்டாக்காமல் பரலோகத்திலிருந்து வந்தவராக இருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்டவராக அவர் இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல முன் அடையாளமானவனாக இருக்கிறான் என்று பவுல் சொல்றார். 15வது வசனம் பாருங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. அப்படி எனில் ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது. பவுல் இந்த ரோமர் புஸ்தகத்தில் அநேக ஆழமான சத்தியங்களை சொல்கிறார். மீறுதலின் பலன் கிருபை வரத்துக்கு ஒப்பானதல்ல. ஒருவனுடைய மீறுதல்னாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவராலே வருகிற ஈவும் அதிக கிருபையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 21வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. மனுஷனாலே மரணம் உண்டானபடியால் மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. இதில் இந்த மனுஷனால் மரணம் உண்டானது அப்படிங்கிறது ஆதாமை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று சொல்லும்போது அது 2ஆம் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் இந்த 22வது சொல்கிறாரு, ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். தேவனுடைய திட்டம் அதுதான். மனுஷனுக்குள் எல்லோரும் மரித்தது போல மனுஷனுக்குள்ளே எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லோரும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் ஜீவனை அடைய வேண்டும். அவர்கள் இழந்த அந்த ஜீவனை திரும்ப அவர்கள் பெற வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. அதே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45வது வசனம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகளை பவுல் பயன்படுத்துகிறார் பாருங்க. முந்தின மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம். பிந்தின ஆதாம், இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது, பிந்தின ஆதாம். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். 47வது வசனம். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. முந்தின மனுஷன் ஆதாம், அவன் மண்ணிலிருந்து உண்டானவன். 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பிந்தின ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். இன்னும் அநேக வசனங்களை பார்க்கும்போது தீமோத்தேயுலையும் சரி பவுல் ஆதாமை குறித்து ஒரு சில இடங்களில் அவர் சொல்கிறார். மனுஷனுடைய பாவத்தை குறிக்கும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். 14வது வசனம். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். அந்த பாவத்தை முதல்ல ஏவாள் செய்கிறா. ஏவாள் மூலமாக ஆதாமும் அந்த பாவத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டான் என்று இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்கிறார். இந்த ஆதாம், முந்தின மனுஷனான ஆதாம் எப்படி எல்லா மனுஷனுக்கும் மரணத்தை கொண்டு வந்தானோ, 2வது ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ஜீவனை
கொண்டு வருகிறார். ஆதாமுக்குள்ளே பிறந்தவர்கள் எல்லோரும் நிச்சயமாக இந்த மாம்சத்திலே மரணத்தை காண வேண்டும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற மனுஷனும், அவருடைய கிருபையை பெற்ற எல்லா மனுஷரும் இந்த பூமியிலே மரணத்தை அவர்கள் மாம்சத்திலே சந்தித்தாலும் அவர்கள் ஆவியிலே தேவனாலே உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் ஜீவனை பெறுகிறார்கள். அவர்கள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லோரும் மரித்தது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துக்கு ஆதாம் முன்னடையாளமானவனாக இருக்கிறான். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின மனுஷன் மண்ணிலிருந்து உண்டானவன். பிந்தின ஆதாமாகிய இரண்டாம் மனிதனாகிய அல்லது இரண்டாம் ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ஆழமான ஒரு காரியங்களை பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆதாம் மூலமாக இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒவ்வொரு மனுஷனிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கீழ்ப்படிதல். பரலோகத்தின் தேவனுக்கு ஒவ்வொரு மனுஷனும் கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் தான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேவனுக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் நடக்கும். வண்டிகளை ஓட்டுறதுக்கு நம்ம லைசன்ஸ் வாங்குகிறோம். நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம சாலையில் நம்ம இஷ்டத்துக்கு ஓட்ட முடியாது. சாலையினுடைய விதிகள், அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து தான் நம்ம வாகனத்தை ஓட்டணும். எங்கே சிக்னல் வந்தால் வண்டியை நிறுத்தணும், ஸ்பீட் பிரேக்கர் வந்தால் வண்டி ஸ்லோவாக போகணும், மெதுவாக செல்லக்கூடிய இடத்துல வேகமாக செல்லக்கூடாது, எந்த இடது பக்கமாக வலது பக்கம் திரும்ப அந்த இண்டிகேட்டரு அதெல்லாம் கரெக்டாக போட்டு தான் வாகனத்தை ஓட்டணும். இப்படிங்கிற நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. காரில் போகும்போது சீட்டு பெல்ட்டை போட்டு தான் ஓட்டணும், அல்லது இருசக்கர வாகனத்தில் பார்த்து ஹெல்மெட் போட்டு தான் போகணும். இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. எங்கிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஓட்ட முடியாது. அதே போல தான் தேவனுடைய சட்டங்களுக்கு அதாவது இயேசு கிறிஸ்து உபதேசங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன், அதனால் நான் என் இஷ்டத்துக்கு ஜீவிப்பேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நான் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம், தேவன் என்னை மன்னித்து விடுவார் அப்படின்னு ஒரு தவறான ஒரு சிந்தனைக்குள்ளாக நாம் வாழக்கூடாது. ஆனால் இயேசு கிறிஸ்து உபதேசங்களுக்கு கீழாக தான் வாழணும். கீழ்ப்படிதல் தான் ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அவன் பாவத்திற்குள்ளாக போனான் என்று நாம் பார்க்கிறோம். நாமும் ஆண்டவர் இயேசு உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும்போது தான் நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். இல்லாட்டி நாமளும் இந்த மாம்சத்திலே மரணத்தை கண்டது போல ஜீவனிலும் நாம் மரணத்தை நாம் பார்க்கிறவர்களாக நாம் இருப்போம். தேவனுடைய உபதேசங்கள், கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது மிக மிக அவசியம். வாரத்தில் முதல் நாளை தவறாமல் நான் தேவனை தொழுது கொள்ள நான் சபையில் கூடி நான் தொழுது கொள்ளுவேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார், அதை நான் மறக்காமல் நான் நினைவு கூறுவேன். இதெல்லாம் கிறிஸ்து அப்போஸ்தலர் மூலமாக கிறிஸ்தவர்களாகி நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகள். அதையெல்லாம் நாம் ஒருபோதும் தவறாமல் செய்ய வேண்டும். உலகத்தின் காரியங்களுக்காக நாம் பின்னாடி போய் இந்த ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப அவசியம். மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவினோட உபதேசத்துக்கு கீழாக தான் ஜீவிக்க வேண்டும். அது இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கட்டத்திலும் அது தேவைப்படுது. அதாவது என்ன, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பூமியிலே வாழ்கிற நாம் பிள்ளைகளாக இருக்கும்போது பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபைக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபையின் போதகர்களுக்கு, மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பேதுரு சொல்லும்போது மூப்பர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். இளைஞர்களை குறித்து அவர் சொல்லும்போது சொல்கிறார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் பாருங்கள், 5வது வசனம், அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். அப்போது கீழ்ப்படிதல் எல்லா கட்டத்திலும் தேவைப்படுகிறது. தேவனுக்கு கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுடைய உபதேசங்களுக்கு கீழ்ப்படியணும்,
உலகத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபையில் மூப்பருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் கீழ்ப்படிதல் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் ஆதாம் இடத்துல நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே அவன் தேவனை விட்டு விலகி போனான். இரண்டாவது மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படிதலினாலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதே போல நாமும் நமக்கு தலையாக இருக்கிற கிறிஸ்துவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படிதல் நமக்கு ஜீவனை கொடுக்கும். இதுதான் இந்த நாளிலே நாம் முக்கியமாக ஆதாம் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறோம். ஏன்னா ஆதாம் அப்படின்னு சொல்லும்போதே அந்த மீறுதல், அந்த பாவம், அதுதான் சொல்லப்படுது. வேறு எந்த ஒரு காரியமும் ஆதாம் இடத்துல நாம் பார்க்கறதில்லை. கீழ்ப்படியாமல் போனதுனால அவன் தேவனை விட்டு விலகி போய் உலகத்தில் ஜீவிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை என்ன, அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு மாம்ச ரீதியான ஒரு வாழ்க்கை தான். பிள்ளைகளை பெற்றான், அவ்வளோதான். அதை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. அதை தாண்டி வேறு எதுவுமே நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கல. அப்போது அவனிடத்துல மேலோங்கி இருக்கிற ஒரு காரியம் என்ன, அந்த கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவம் தான். அந்த பாவம் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆதாம் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறான். நாமும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு, கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நாம் ஜீவிக்கும்போது நாமும் ஜீவனை பெறுவோம். உங்கள் பொறுமையான கவனத்திற்கு நன்றி. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.